ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 8 கேட்கலாமா? ஓ, நீங்கள் தான் அந்த புது டீச்சரா? அப்பா உங்களைத்தான் காலையிலிருந்தே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். வாங்க வீட்டுக்கு போகலாம். வடிவாம்பால் முன்னால் நடக்க ஆரம்பித்தாள். சார், அவள் நாட்டாமை மகதேன், அவ கூட போங்க சொல்லிவிட்டு மகேஸ்வரியும் மனோன்மணியும் நடக்க ஆரம்பித்தனர். ஓ, நீங்கள் நாட்டாம பொண்ணா? ஆமாம், வாங்க போகலாம். சரிங்க. இருவரும் மௌனமாக நடக்க ஆரம்பிக்க வடிவாம்பாலுக்கு அவனுடன் ஏதாவது பேச வேண்டும் போல் இருந்தது. நீங்கள் எந்த ஊர்? சின்னமனூர் தான். ஏன்? இல்லை, எங்கள் வீடு கொஞ்சம் தூரம், அதுவரை பேசிக்கிட்டு போகலான்னுதான் கேட்டேன். சரியான வாயாடி பொண்ணு போல தன் மனதுக்குள் நினைத்து கொண்டான் ராஜசிம்மேஸ்வரன். பார்த்த முதல் நாளிலேயே அதிகம் பேசினால் தன்னை பற்றி அவன் என்ன நினைத்து கொள்வானோ என்ற பயத்தினாலோ என்னவோ. அதன் பின் அவளும் எதுவும் பேசவில்லை, அவனும் எதுவும் கேட்கவில்லை. 1/4 மணி நேர நடையில் வீட்டை அடைந்தனர். வாங்க, உள்ள வாங்க சொல்லிக்கொண்டே வேலைப்படுதை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் வடிவு. எப்பா, இந்தா அந்த திண்ணையில் உட்காருங்க, அப்பா உள்ளே இருக்காரு, நான் போய் கூட்டியாரேன், நீங்கள் உட்காருங்க. விடுவிடுவென உள்ளே ஓடினாள். அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை கண்டு வியந்தபடியே அவள் சுட்டி காட்டிய திண்ணையில் அமர்ந்தான். எப்பா, எவ்வளோ பெரிய வீடு! என்ன இருந்தாலும் நாட்டாமை இல்லையா? சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே முணுமுணுத்து கொண்டிருந்த ராஜசிம்மேஸ்வரனை பற்றி ஒரு சிறு அறிமுகம். முழு பெயர் ராஜசிம்மேஸ்வரன், சுருக்கமாக ராஜா. கோகிலாபுரத்திற்கும் அவனுடைய பிறந்த வீட்டுக்கும் அவ்வளவு பெரிய தூரம் இல்லை, ஒரு 20 நிமிட பயணம்தான். அவனுடைய அப்பா ராஜாவின் சின்ன வயதிலேயே இறந்துவிட தாய் சவுந்தரம்மாள் அரும்பாடுபட்டு இவனையும் 2 தங்கைகளையும் வளர்த்தார். இப்போது குடும்பத்தை காக்க இவன் தலையெடுத்திருக்கிறான். தாயின் பாரத்தை கொஞ்சம் குறைத்திருக்கிறான். வாங்க தம்பி, வணக்கம். அவன் எதிரே வந்து நின்றார் செல்வராசு. வணக்கங்க. அவன் ஐயா என சொல்லாமல் பதில் சொன்னது நாட்டாமைக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் தங்குறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, வாங்க அதை போய் பார்ப்போம். வீடா? நான் தினமும் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேனே, எனக்கு எதுக்குங்க வீடெல்லாம்? இதோ பாருங்க தம்பி, எங்கள் ஊர் ரொம்ப கிராமம், பார்க்கையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி பஸ் சாயங்காலம் 4:45 வரும், சில நேரத்தில் வராது, சில நேரத்தில் ஸ்கூலில் வேலை முடிய நேரமானால் பஸ்ஸு போயிடும். அதனால் நீங்கள் இங்கேயே தங்கல் போட்டிக்கிறது தான் எனக்கு உசிதமாகப்படுது. சற்றே யோசித்த ராஜா நிமிர்ந்தான். அப்போ சின்னமனூரில் இருக்க என் குடும்பத்தை நான் இங்கேயே வர சொல்லி தங்க வச்சுக்கலாங்களா? தாராளமாக. இங்கே பாருங்க தம்பி, இந்த ஊரில் இதுக்கு முன்னால் பாடம் சொல்லி கொடுக்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கூட 2 மாதத்துக்கு மேலே தாண்டினதே இல்லை. ஏன்னா எல்லா பேருமே தொலைவான ஊர்க்காரங்க. எங்கள் வீட்டை பார்க்கணும், பிள்ளைக்குட்டியை பார்க்கணும்னு போவாங்க, திரும்ப வரவே மாட்டாங்க. டீச்சருக பாதியிலேயே கலந்துக்கிட்டு ஓடுனா பிள்ளைக படிப்பு என்னாகும்னு பயந்துட்டேன். வர்றவங்க குடும்பமாக தங்குற மாதிரி ஒரு வீடு கொடுத்தா தேவையில்லைன்னு பிரின்ஸ்பலு அரசாங்கத்துக்கு மனுவாக எழுதி தள்ளின விளைவு தான் இந்த வீடு. இது அரசாங்கம் உங்களுக்கு தர சலுகை, அதை உபயோகம் செய்ய நீங்கள் யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை. வாங்க வீட்டை பார்க்க போகலாம். எப்பா, உள்ளிருந்து கையில் காப்பியுடன் வந்தால் வடிவு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒன்றும் தராமல் எப்படி அனுப்புறது? அதேன் காப்பி கொண்டாந்தேன். சார் இந்தாங்க. இல்லை பரவாயில்ல, அவன் தயங்க. சும்மா குடிங்க. வலுக்கட்டாயமாக அவன் கைகளில் திணித்தால் வடிவு. வேறு வழியின்றி அவன் குடிக்க ஆரம்பித்தான். தம்பி, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அப்பா இல்லைங்க, இறந்துட்டாரு. எப்படி? நெஞ்சு வலியில் போயிட்டாருங்க. அடப்பாவமே, அவர் இருக்கும்போது என்ன வேலை பார்த்துக்கிருந்தாரு? அது பறையடிப்பாருங்க செத்த வீட்டிலெல்லாம். அவன் சொல்ல நாட்டாமையின் முகத்தில் சொல்ல முடியாத அளவு ஒரு அசூயை. அவர் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை கவனிக்காமல் அவன் மேலும் தொடர்ந்தான். எங்கள் அப்பாவுக்கு நான் படித்து பெரிய அதிகாரியாக வரணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் இப்போ டீச்சர் ஆகியிருக்கேன். இனி கொஞ்சம் கொஞ்சமாக பரீட்சைக்கு படித்து எழுதி எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அதிகார பிரிவில் இன்னும் பெரிய வேலைக்கு போகணும். அதுதான் இப்போதைக்கு என்னோட லட்சியம். இந்தாங்க, ரொம்ப நன்றி. காப்பி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் வாங்க போகலாம். நீ இரு தம்பி, நான் வர்றேன். அவ்வளவு நேரம் வாங்க போங்க என்று பேசிக்கொண்டிருந்தவர் சட்டென உரிமைக்கு மாறினார். வடிவு, உள்ளவா. விடுவிடுவென உள்ளே சென்றார் செல்வராசு. சொர்ணோ. என்னங்க? இப்போ வடிவு ஒரு கிளாஸை கொண்டு வருவா, அதை கழுவி எல்லா பாத்திரங்க கூடயும் சேர்த்து வச்சிடாத, தூக்கி வெளியே போட்டுரு. எதுக்குங்க? அது புது கிளாஸு, அதை ஏன் வெளியே போடணும்? தெரியும், ஆனால் அந்த டீச்சர் பையலோட அப்பன் சாவு கூட்டு அடிக்கிறவனா, அவன் தொட்ட கிளாஸை இனி நம்ம தொட முடியாதுல, அதேன்னு சொல்கிறேன். ஐய, அவனை மாதிரி ஆளுகளையெல்லாம் எதுக்கு வீட்டு பக்கம் கூட்டிகிட்டு வர்றீங்க? அடியே, கேனத்தனமாக பேசாத. நானா கூட்டி வந்தேன்? நம்ம ஊருக்கு டீச்சர் வேலை பார்க்க அந்த சாதிக்காரன் தான் வருவான்னு நான் என்ன கனா பார்க்கண்டேன்? முட்டானாயே. அப்பா, இன்னும் இங்கே என்ன செய்றீங்க? வெளியே டீச்சரு காத்திருக்காரு, போங்க போங்க. அவனுக்கு என்னடி மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்க? சொர்ணம் வடிவாம்பாளின் காதை திருக மெல்ல வெளியேறினார் நாட்டாமை. ஆத்தங்கரை. மகேஷு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆற்றுக்குள் முளைத்திருந்த அந்த சிறிய மரத்தில் சாய்ந்து நின்றிருந்த மனோன்மணி கேட்க தலை குனிந்து நின்றிருந்த மகேஸ்வரி, ஒன்றுமில்லை மனோன்னு என்றாள். பொய் சொல்லாத. இல்லை, நெசத்தை தான் சொல்கிறேன். ஏண்டி, உன்னை எனக்கு 10 வருஷமாக தெரியும். என்கிட்டே பொய் சொல்ல முயற்சி செய்கிறியா? என்னன்னு சொல்லு. ஊருக்கு வந்ததும் அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா?
மகேஸ்வரியின் குரல் சட்டென உடைந்தது. அப்பா அம்மா கிடைப்பாக, என்னை தேடிக்கிட்டு திரும்பி வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு மனோன்னு. சித்தி வேற சாப்பிடும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? சிந்தாமணி கூறிய விவரங்களை சொன்னாள். போகிற போக்க பார்த்தா உன்னை தவிர இங்கே எனக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க போலடி. என்ன இப்படி சொல்லிவிட்ட? உனக்கு யாருமே இல்லைன்னு ஏண்டி நினைக்கிற? ஒரு அளப்பரிய சக்தி உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? தோழிக்கு ஆறுதல் கூற ஆரம்பித்த மனோன்மணிக்கு வெற்றி கிட்டவில்லை. யாரை சொல்கிற? சந்திரமாகாளியம்மனா? தீ போல் முறைத்து கொண்டே இவள் கேட்க பதறினாள் மனோன்மணி. இல்லை மகேஷு, வாயை மூடு. யார் எனக்கு துணை? அவளா? சத்தியமாக இல்லை. அவள் மட்டும் எனக்கு துணையாக இருந்திருந்தா நான் ஏன் நெதம் அழுது கலையணும்? சும்மா ஆறுதலுக்குன்னு எது வேணாலும் பேசலாமனோன்னு என் வழி எனக்கு தான் தெரியும். காலேஜில் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்க அவங்க அப்பா அம்மா வரும்போது எனக்கு மட்டும் காரில் துணிமணிகளும் தின்பண்டங்களும். கூடவே உன்னை பார்க்கத்தான் நான் தான் கிளம்பினேன். ஆனால் வேலை வந்துருச்சு, அடுத்த வாரம் கட்டாயம் வாரேன்னு சித்தப்பா எழுதுகிற லெட்டரும் வந்து இறங்கும்போது நான் இப்பையும் பட்டுக்கிட்டு இருக்கிற வேதனை துணையாக இருக்கிற அந்த மாகாளி தெரியாதா? அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது அவளுக்கு தெரியாதா? நீ படுற வேதனை எனக்கு புரியாம இல்லை. ஆனா ஆத்தா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க தாமதம் செய்யறான்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். போடி, நீ சொல்றதை என்னால் நம்ப முடியாது. அவளுக்கு நீங்கள் நம்புகிற மாதிரி எந்த சக்தியும் இல்லை. அவளை நம்பிக்கையாக கும்பிடுறதால ஒரு பயனும் இருக்க போகிறதில்ல. மற்றவங்க அவளை தொழுது எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. எங்கள் சித்தப்பா சித்தியே நான் திருத்தணும். அடுத்து நீ என்னோட டியர் ஃப்ரெண்டுங்கிறதால உன்னையும் நான் திருத்தணும். ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. எங்கள் அம்மா நாச்சியார் மாதிரி இந்த ஊரில் யாருமே அந்த மாகாளியை கும்பிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களையே அவள் கைவிட்டுட்டா. நீ எல்லாம் அவளுக்கு ஒரு கொசுறு. அவள் நல்லது செய்வா, காப்பாற்றுவான்னு நம்பாத. மோசம் போயிடுவ. மகேஸ்வரி ஆக்ரோஷமாய் பேசி முடித்தாள். மகேஷ், தப்புடி. உனக்கு ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சு, சரிதான். ஆனால் அதுக்காக சாமியே இல்லைன்னு சொல்லாத. 3 வருஷமாக சக்தி இல்லாமல் இருந்த ஆத்தா முந்தா நாள் தன்னோட பௌர்ணமி வேட்டையை நடத்தி புட்டா. அவளை நம்பு. இந்த வருஷம் ஆசை திருவிழா நடந்து முடிகிறதுக்குள்ளே உங்கள் அம்மா அப்பாவை பற்றின தகவல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். தன் பங்கிற்கு மனோன்மணியும் வாதிட்டாள். சவாலா? சரிடி, நான் உன் பேச்சுக்கே வர்றேன். திருவிழா முடிகிறதுக்குள்ளே நான் நினச்சது நடக்காட்டி அவள் வெறும் கல்லுதான்னு ஒத்துக்கிறியா? சபாஸ், செலியான போல்தி. குளறலாய் ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்க இருவரும் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்க்க அங்கு தங்கராசு நின்றிருந்தான். கையில் நீளமாய் பளபளப்பாய் அந்த சாராய பாட்டில். வருவாள்.